அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 12வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணம் ஏ சமம் கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஓர் இரட்டை இயல் எண் மற்றும் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. கன கட்டமைப்பு முறையில் இருக்கிற இந்த கணத்தை பட்டியல் முறைக்கு மாற்றி எழுதுனதுக்கப்புறம் தான் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்க முடியும். கணம் பி சமம், இதுவும் கன கட்டமைப்பு முறை தான். கணம் பியில் உள்ள உறுப்புகளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஆனது 3 மடங்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் மற்றும் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஒரு கணம் கன கட்டமைப்பு முறையில் கொடுக்கப்பட்டிருக்கும்போது அது எப்படி பட்டியல் முறைக்கு எழுதணும் அப்படிங்கிறத முதல் பயிற்சியிலே நம்ம பார்த்துட்டோம். இப்போ கணம் ஏ மற்றும் பியை பட்டியல் முறைக்கு எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். கணம் ஏ சமம் பாருங்கள், கணம் ஏயில் ஒவ்வொரு உறுப்புகளையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா எக்ஸ் ஓர் இரட்டை இயல் எண். இயல் எண் அப்படிங்கிறது 1லிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது இரட்டைப்படை இயல் எண்கள் இல்லையா. இப்போ இரட்டை இயல் எண்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 2ல் ஸ்டார்ட் ஆகும். 2, 4, 6, 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 1ஐ விட பெரியதாகவும். இப்போ 2லிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 12ஐ விட குறைவாகவும் இருக்கணும். இப்போ 12 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகி 12 வரைக்கும். இப்போ 2, 4, 6, 8, 10, 12 ஆகிய உறுப்புகள் கணம் ஏல அமையும். அடுத்தது கணம் பியில் அமையக்கூடிய உறுப்புகளை பார்க்கலாம். கணம் பியில் உறுப்புகளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஆனது 3 மடங்கு. இப்போ 3 மடங்கள்லாம் எப்படி இருக்கும்? 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 5 இந்த மாதிரி முடிவில்லாமல் போயிட்டுருக்கும். 3 மடங்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது இந்த உறுப்புகளானது கண்டிப்பாக இயல் எண்ணாகத்தான் இருக்கணும். மற்றும் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12, 12ம் 12ஐ விட குறைவான இயல் எண்களாக இருக்கணும். இப்போ 12 எடுத்துக்கலாம். அப்போ 15 வராது. 3 6 9 இயல் எண்கள்னு சொன்னதுனால 1லிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3 மடங்குகள் 3 6 9 12 ஆகிய 4 உறுப்புகள் தான் அமையும். இப்போ கணம் ஏ கணம் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம். நமக்கு 2 கணங்கள் ஏ மற்றும் பி. இந்த ஏ மற்றும் பி என்ற கணத்தின் வெட்டு என்பது அவ்விரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணமாகும். இந்த 2 கணத்துலேயும் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் பொதுவாக இருக்கோ அதுதான் ஏ வெட்டு பி. பாருங்கள், 2 இங்கே இருக்குது, இதில் இல்லை. 3 பியில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ 6 2 கணங்களிலும் உள்ள பொதுவான உறுப்பு. அதே மாதிரி 12 2 கணங்களிலும் உள்ள பொதுவான உறுப்பாகும். நான் பென்சிலில் சர்க்கிள் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும். ஏ வெட்டு பிக்கான வரையறை சொல்லிட்டு தான் நம்ம கணக்குள்ளேயே போயிருக்கணும், பரவாயில்ல. ஏ வெட்டு பி அதற்கான வரையறை பாருங்கள். இரு கணங்கள் ஏ மற்றும் பியின் வெட்டு என்பது அவ்விரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணமாகும். மேக்ஸ் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஏ வெட்டு பி சமம் ஏ வெட்டு பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மற்றும் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஏ வெட்டு பியில் உறுப்புகள் கணம் ஏவிலையும் இருக்கணும், கணம் பிவிலையும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 13வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.